வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்போ அவரை கடத்திக்கிட்டு போகிறது வழக்கம். அவரை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சி வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களை மிரட்டி பணம் கேட்பாங்க. ஆனால் ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறமும் அவரை கடத்திக்கிட்டு போய் மறைச்சி வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தா தான் உடம்பை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எங்கேயாவது கேட்டது உண்டா? 1978 மார்ச் மாதம் 2ஆம் தேதி உலகத்தில் உள்ள முக்கியமான பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தது. அதை படிச்சுட்டு எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. அது என்ன செய்தி தெரியுமா? உலகத்தின் தலை சிறந்த நகைச்சுவை மன்னர் சார்லி சாப்ளின் உடல் அது புதைக்கப்பட்டிருந்த இடத்துலேருந்து காணாமல் போயிட்டுது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. 1977 கடைசியில் அவர் இறந்து போனார். ஒரு சில மாதங்களில் அவருடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து காணாமல் போயிடுது. உலகம் பூராவும் பரபரப்பு. அவர் உடம்பை யார் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க? யாருக்கும் ஒன்றும் புரியல. சார்லி சாப்ளின் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடம்பை தன்னுடைய தாய்நாடான இங்கிலாந்தில் தான் புதைக்கப்படணும்னு வேற ஆசைப்பட்டிருக்காரு. ஒருவேளை அவருடைய விருப்பத்துக்கு மாறா சுவிட்சர்லாந்தில் அவரை அடக்கம் பண்ணது அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அதனால் அப்படிப்பட்டவங்க யாராவது கடத்திக்கிட்டு போயிருப்பாங்களோ? இது ஒரு சந்தேகம். ஒருவேளை சார்லி சாப்ளின் தீவிரமான ரசிகர்கள் அவரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தங்கள் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ? அப்படி ஒரு சந்தேகம். இதுக்கெல்லாம் 1978 மே மாதம் 17ஆம் தேதி விடை கிடைச்சிது. இது சம்பந்தமாக 2 பேரை போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. கானவ் அப்படின்னு ஒருத்தர், வார்தாஸ் அப்படின்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்தவங்க. எதுக்காக அந்த உடலை கடத்தினாங்கன்னு விசாரித்தா அது வெறும் பணத்துக்காகத்தான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. சார்லி சாப்ளின் உடலை கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நிறைய பணம் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொந்தக்காரங்களை மிரட்டி இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே போலீஸ் அவங்கள கைது பண்ணி விட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 15 மைலுக்கு அப்பாலேருந்து அவருடைய உடம்பு அப்புறம் மீட்கப்பட்டிருக்கு. மறுபடியும் பழைய இடத்துலையே புதைச்சாங்களாம். சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா ஏரியின் பக்கத்தில் உள்ள ஒரு இடுகாட்டில் 1978 மே மாதம் 23ஆம் தேதி சார்லி சாப்ளின் 2வது தடவையாக புதைக்கப்பட்டார். இது மாதிரி செத்தத்துக்கு அப்புறமும் வேல்யூ குறையாமல் இருக்கிறவங்களும் இந்த உலகத்தில் உண்டு. உயிரோடு இருக்கிறப்பவே வேல்யூ இல்லாமல் இருக்கிறவங்களும் சில பேர் உண்டு. நம்மால் ஒருத்தரை திடீர்னு ஒரு நாள் சில பேர் கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அவர் சம்சாரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்காரரை அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்களாம். நான் 20,000 ரூபா உங்களுக்கு தரேன், அவர் வெளியில் விட்றாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம் இந்த அம்மா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.